மீன ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நீங்கள் சேமித்து வச்ச பணம் எல்லாமே கையில் இப்போ ஒன்றுமே இல்லைங்கிற கணக்கு தான். ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பணம் பல வழிகளுமே இனி உங்களுக்கு கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகமும் ஏற்பட போகுது. இது வரைக்குமே நிறைய விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தொழில், வியாபாரம், வேலை, குடும்பம்னு இனி எதிர்பாராத நல்ல மாற்றம் காத்திருக்க போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலையும் சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, கொஞ்சம் கூடுதலான முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பாக மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். நிறைய புது அனுபவங்களை கற்றுக்க போகிறீங்க. பிரச்சனைகளை எதிர்கொண்டவங்களுக்கு இனி பல சூழ்நிலை சாதகம் தான். வாழ்க்கைனா என்னங்கிறத அனுபவ ரீதியாக கற்றுக்குறீங்கன்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கடவுளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த சர்க்கரை எல்லாமே சரி கட்டு போகிறீங்க. கொஞ்சம் வெளியூர் பயணம் இந்த நேரம் உண்டாகலாம். அதே மாதிரி அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். மனசு அமைதியை பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த நேரம் நல்லது தான். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது இந்த நல்லது. எந்த சூழ்நிலையும் மனசு தளர விட்டுறாதீங்க. கோடி ரூபாய் கொடுக்குறதா இருந்தாலும் மனசை குறுக்கு பாதையில் மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லலாம். நேர்மையாக இருங்க. நிச்சயம் உங்களுக்கு இந்த காலம் நல்ல மாற்றம் கிடைக்கும். விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கிறது உறுதின்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மீன ராசின்னு சொன்னாலே மீன் தாங்க உங்களுக்கு சின்னம். மீன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கூட்டமாக இருக்கணும்னு தான் நினைக்கும். அதே மாதிரி தான் இந்த மீன ராசி அன்பர்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாருமே வேணும் நினைக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. கற்பனை வளங்கிறது உங்களுக்கு அதிகம். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆறாமல் யோசிப்பாங்க. எடுத்தும் கொத்தும் செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம். மீன ராசியோட உருவம் இரட்டை மீன்கள் தான். எப்போதுமே தன்னையும் தன்னோட சுற்றத்தையும் சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தன்னோட சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்போதும் பொறுத்த வரைக்குமே மன ரீதியாகவும் சரி, ஒவ்வொரு வேலையிலையும் சரி தூய்மையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டு குடும்பமாக வசிக்கிறது பெரிதும் விரும்பினாலுமே பெரும்பாலும் உங்களுக்கு அப்படி அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கிறதில்ல. ஏன்னா சொந்த பந்தங்கள் பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட பேசக்கூடிய பேச்சு ஒரு மாதிரி, உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை வேறு மாதிரி இருந்தால் இருக்கும். இதனாலே நிறைய மனசாபங்கள், மனசஞ்சலங்களை நீங்கள் சந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தெய்வ குணம் உடையவங்க நீங்கள் தான். தெய்வ ராசியும் நீங்கள்னு சொல்லலாம். தெய்வ பலம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. குடும்ப நிலை, பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக தான் இந்த மீன ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. பெரும்பாலுமே குரு பகவான் உங்களுக்கு ராசிதிபதி அமைஞ்சிருக்கிறதால பணம் வருமானங்கிறது கொஞ்சம் தீவிர முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களால் ஈட்ட முடியும். ஆனால் பணங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. பணத்தை விட மனசு தான் பேசுன்னு நினைப்பீங்க. எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை மேலேயுமே ஒரு நாட்டங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி தான். சில நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதை சமாளிக்க முடியாமல் ஒரு தடுமாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை எல்லாமே தாண்டி குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி அடைவீங்க. தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே வெற்றி அடையக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுங்கிறத மேலுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் அமைய போகுது. சுப செலவு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு அதிகம். வாழ்க்கை துணைக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி பரிசீலிக்க போகிறீங்க. இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளை அக்கறையோடு பார்த்துக்க போகிறீங்க. இதே நேரத்தில் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் இந்த காலம் நல்ல மாற்றமாக தான் அமையும். என்னைக்கும் செஞ்ச முதலீட்டிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பேர் வாங்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது நல்ல பலனை வழங்கினாலுமே இந்த நேரம் பரிவர்த்தனை யோகங்கிறதால நன்மை தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு பல குறைகள் நிவர்த்தியாகி ஒரு திருப்தியான வாரமாக அமையும். தொழில், வியாபாரம் லாபம் தரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு மறையும். வீடு, மனம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம். நல்ல மருத்துவத்தால் ஆரோக்கிய முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல முன்னேற்றம், மரியாதை, நீங்கள் இழந்த மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ளே ராகு இருக்கிறதால உடல்நலம் பற்றின கவலைங்கிறது உங்கள் மனசில் இல்லாமல் இருக்காது. தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு செஞ்சிடாதீங்க. மற்றும் விவகாரங்களை தலையிடாதீங்க.
கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. குடும்பத்திலுமே 3ஆம் நபர் தலையிட்டு அனுமதிக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே பெருசாகாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. நண்பர்கள் வகையிலுமே இந்த நேரம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. பேச்சில் கவனமாக இருந்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் துர்க்கைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது மூலமாகும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தான். சாதிக்கிற எண்ணம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் ராசியில் உச்சம் பெறுறது ஒரு சிலருக்கு இந்த நேரம் கடல் கடந்து வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். வேலை இல்லாதவங்களுக்கு கௌரவமாக ஒரு வேலை கிடைக்கும். முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தான். தாய் தந்தை மூலமாக பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தந்தையோட ஆஸ்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு தான். அதே மாதிரி இந்த நேரம் மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டு உங்களுக்கு நீங்களே பிரச்சனை நீங்கள் இழுத்து போட்டுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. கெட்ட பேர் உண்டாகிடலாம். அரசியல் நாட்டம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகி இனி நல்ல மாற்றம் தான். பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றின கவலை கொஞ்சம் உண்டு. பங்கு சந்தை மாதிரியான விஷயங்களை நிதானமாக செயல்பட பாருங்க. காதல் விவகாரங்களை கவனமாக இருங்க. இந்த நேரம் கிரண தோஷ அமைப்புன்னு சொல்லலாம். அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட இந்த வங்கி கணக்கு விவகாரங்களை தெரிவிக்கக்கூடாது. பண பரிவர்த்தனை மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம். பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உழைப்புக்கேற்ற மாதிரி நல்லபடியாக அமைய வாய்ப்பு இருக்குது. இனி இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த செலவு எல்லாமே கட்டுக்குள்ளே வரும். குடும்பத்திலுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். பிள்ளைகள் பெண்ணோட திருமண விஷயத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஈடுபடாதீங்க. கொஞ்சம் இந்த வாரத்தோட பின்பகுதியில் முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன அளவிலாவது கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. விட்டு கொடுத்து போகிறது பல சிக்கல் இல்லாமல் தவிர்க்க முடியும். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை சும்மா கொஞ்சம் அதிகம்தான். உடல் அசதி மனதில் சோர்வு உண்டாகலாம். ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலையில் முழு கவனம் செலுத்தினா மட்டும்தான் நல்ல மாற்றம் கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பு தரதால இந்த நேரம் கொஞ்சம் ஆறுதல் அமைன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் விற்பனை லாபம் எதிர்பார்த்ததோடு சிறப்பாக இருக்குது. கடை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம். இந்த நேரம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையும் பெருசாக ஏற்பட வாய்ப்பில்லை. மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மீனராசி அன்றவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மனசில் திட்டமிடுறது ஒரு வகையாகவும் அதை செயல்படுத்துறது இன்னொரு விதமாக நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இனி சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். செலவுகள் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வரவு உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தங்க நகை சம்மந்தப்பட்ட விஷயம், சீட்டு நிறுவனம், அழகு சாதன பொருள் தயாரிப்பு, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம், சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி இந்த நேரம் நல்ல பலன் தான். அரசுத்துறை ஊழியர்களுக்கு நிறைய பொறுப்பு இந்த நேரம் வந்து சேரணும்னு சொல்லலாம். மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம். அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்தில் இந்த நேரம் கவனத்தில் கொண்டு நீங்கள் முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா கல்வியில் நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் பெரிய அளவில் பாதிப்பில்லைனாலுமே இந்த பல் கோளாறு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். பெரிய அளவில் பாதிப்பில்லைனாலுமே வைத்தியத்தின் மூலமாக நீங்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு துர்க்க கோவிலுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் பொறுத்த வரைக்குமே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, புறாக்களுக்கு காகங்களுக்கு உணவளிக்கிறது மாதிரியான விஷயங்களை செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஏழை எளியவங்க வயதில் முதிர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் தொடர்ந்து செய்யறதன் மூலமாகும் உங்களுடைய பல காரியங்கள் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாத உடையவங்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய குரு பார்வை இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுமையாக வரன்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை நாட்களில் உங்களுக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது. மற்ற நாட்கள் எல்லாமே சிறப்பு தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி ராகு சூரியன் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களுடைய செயலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கங்களில் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரப்பட்டு எதிலும் இறங்கக்கூடாது. திங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வையால் இனி வியாபார விருத்தி அடையும். வருமானம் சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து மெல்ல விடுபட போகிறீங்க. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். செவ்வாய் புதன்கிழமை நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்பு எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் வாராகி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுள்ள மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்
எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.